இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீயா? ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல இருக்க. ஏய், உனக்கு வேற வேலையே இல்லையா? ஏன் பின்னாடியே சுத்திட்டு இருக்க? அதுவும் சரிதான். உனக்கு என்ன வேலையா வெட்டியா? கேள்வியும் கேட்டு பதிலையும் நீயே சொல்லிக்கிறிய. ஆமா, நீதான் புத்திசாலியாச்சே. இப்ப வேற அசிஸ்டன்ட் மேனேஜர் வேற ஆயிட்டீங்க. வாழ்த்துக்கள்மா. போ. என்னம்மா இப்படி சலிச்சுக்கிற கைய கொடுக்கறதுக்கு? என்னாலதான் இந்த வேலை உனக்கு கிடைச்சிருக்கு, அத மறந்துடாத. உன்னாலயா? ஆமா, அன்னைக்கு நான் தேடி வந்து சர்டிபிகேட் கொடுக்கலன்னா உனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்குமா? இல்ல இந்த ப்ரமோஷன் தான் கிடைச்சிருக்குமா? நியாயப்படி பார்த்தா நீயே ஸ்வீட் வாங்கி கொடுத்து எனக்கு நன்றி சொல்லிருக்கணும். இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு பெரிய மனசு, மன்னிச்சிட்டேன். உனக்கு திருட்டு மனசுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப எதுக்கு நீங்க வந்த? எல்லாம் உன் மேல இருக்க அக்கறையில தான்மா. உனக்கு என் மேல அக்கறையா? ஆமா, இப்போ ஒரே குடும்பம் ஆயிட்டோம்ல. உன்னை என் குடும்பம்னு சொன்னா எனக்கு தான் அசிங்கம். சும்மா வந்து வம்பு பண்ணிட்டு இருக்காத. வம்பு பண்ண வரலம்மா, உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். சாப்பாடா? ஆமா, நீங்க தான் பெரிய ஆபீசர் ஆயிட்டீங்க, உங்களுக்கு வேலை வேற ரொம்ப அதிகமா இருக்கும், சாப்பிடாம கொள்ளாம இருப்பீங்க. நானே உனக்காக செஞ்சு எங்க வீட்டு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். என்ன பாக்குறீங்க? சாப்பிடுங்க. உங்க வீட்டு சாப்பாடு நாங்க சாப்பிடணுமா? உங்க அப்பத்தா தான் என்ன உங்க வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்களே. உங்க வீட்டு சாப்பாடு மட்டும் எனக்கு எதுக்கு? சாப்பாட்டை வேணாம்னு சொல்லக்கூடாதுமா, சாப்பிட்டு வேலையை பாருங்க. ஏய், என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கியா? நீ செஞ்ச வேலைக்கு உன்கிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. இதுல உன் வீட்டு சாப்பாடு சாப்பிடணுமா? இரு, அப்படியே தூக்கி போடுறாதம்மா. அத நான் செய்யல, உன் வீட்டு சாப்பாடு தான். என் வீட்டு சாப்பாடா? ஆமா, உன் வீட்டுல இருந்தாங்களே சூப்பர் குக்கு, என் வீட்டுல தானே இருக்காங்க. என்ன பாக்குற? உன் அக்கா சமையல் தான். அக்காவா? ஆமா, மதினி வீட்டுல வத்த குழம்பு செஞ்சுட்டு இருந்தாங்க. இது என் தங்கச்சிக்கு ரொம்பவே பிடிக்கும், அவளுக்கு கொடுக்க முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. அதான் நீங்க சொன்ன மாதிரி அந்த வேலை இல்லாம இருக்கேன்ல, அதான் சரி கொடுங்க கொடுத்துடுறேன்னு ஒரு டெலிவரி பாயா வந்திருக்கேன். போதுமா? என்ன அப்படி பாக்குற? வேணான்னா கொடு, திரும்ப எடுத்துட்டு போயிடுறேன், கொடு. ஓஹோ, அக்கா சமையல் உடனே கோவம் போயிருச்சுல்ல? இதுக்கு தான் எப்பவும் என்ன ஏதுன்னு விசாரிக்காம நம்மளா ஒண்ணு நினைச்சு பேசக்கூடாது. எங்க வீட்டுல எல்லாரையுமே நீ தப்பாதான் புரிஞ்சு வச்சிருக்க. ஒரு நாள் உனக்கே அது புரியும். சரி, சாப்பிட்டு வேலையை பாரு. பட்டா?